சோதரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் பிறந்து தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது? பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறதா, இல்லை நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க போகிறதா என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்த்து பயன்பெற போறோங்க. அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் என்னென்னவெல்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி சம்பவங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் இப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசி நேயர்களுக்கு தான் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. கடகராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்களில் பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகிறதா, பண ரீதியான கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டமாவது நீங்க மிகுந்த ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு தருணம் இருக்குதா இல்லையா என்பதையும் நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்யலாம், எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா செயல்படணும் என்பதையும் நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க நிச்சயமா தவிர்க்க முடியுங்க. பொதுவாகவே கடகராசினியர்களுக்கு ஆரோக்கிய ரீதியா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு மாதந்தோறும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரகங்களுடைய மாற்றத்தால் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா இருக்கிறது. தொந்தரவுகள் பெரிதளவில் இருக்குமா என்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சின்ன சின்ன தொந்தரவுகளாக ஏற்படலாம். அதாவது தலைவலி, காய்ச்சல், சளி, இரும்பல் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கடகராசினியர்களுக்கு இது ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே கடகராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பும் பொறுப்புணர்வும் நிறைந்த உங்களுடைய குணாதிசயத்தால் குடும்பத்தில் கண்டிப்பா சந்தோஷம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் அனைவருடைய அன்பையும் பெற்று தரும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. கடகராசினியர்களுக்கு முன் கோபம் கண்டிப்பா அதிகங்க. அதாவது ஒரு சிறிய தவறு நடந்தாலும் சரி அவர்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு கண்டிப்பா அவங்களுடைய கோபத்தை எந்த இடத்துல காட்ட வேண்டுமோ அங்கு சரியாக காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அவங்களுடைய முன் கோபத்தால் கண்டிப்பா குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் வரலாம், நிறைய சிக்கல் வரலாம். இந்த மாதிரி ஒரு சூழலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ கடகராசினியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கா இல்லையா என்பதை நம்ம முழுமையாக இப்போ பார்த்து பயன்பெறலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் எப்படிப்பட்ட வாரமாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது பணி இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இதுவரை வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடுச்சு, இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது என்று ஒரு யோசனை என்று சிந்தித்திருக்கக்கூடிய ஒரு குழப்பமான நிலை, இந்த மாதிரி எல்லாம் மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில கடகராசினியர்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல உங்க வாழ்க்கையில நடக்குமா என்று நீங்களே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ வேலை ரீதியாக கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடகராசில வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இப்ப நேரம் எப்படி இருக்கு, இந்த வாரம் ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா இல்லையா என்பதை கண்டிப்பா நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. இந்த நேரம் வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழல் கண்டிப்பா இருக்கிறது. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தரும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. தொழில் விரிவாக்க முயற்சிகள் கண்டிப்பாக ஏதாவது செய்கிறீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இப்போ நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது.
ஸோ கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த வாரம் மிகுந்த நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதத்திலும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலும் சரி, வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பயம், ஏதாவது ஒரு அச்சுறுத்தல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அதாவது வியாபாரத்தை பற்றிய கவலை உங்களுக்கு மன ரீதியாக அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சந்தோஷமாக ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொண்டு கண்டிப்பா வாழ்ந்து வாருங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நீங்க நினைத்தவாறு சுப காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் பெருமை ஏற்படலாம். பெண்களுக்கு குறிப்பாகவே இந்த காலகட்டம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் கண்டிப்பா இருக்கிறது. ஸோ பெண்மணிகளுக்கும் பயப்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நிச்சயமா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் இப்ப தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இதனால நீங்க வாய்ப்பை தேடி போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நீங்க இருக்கும் இடத்திலே வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வந்து தட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா அமைந்திருக்கு. திறமைக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புகழ் கிடைக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்கள், நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீங்க அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமா பயன் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க. இந்த காலகட்டம் முழுக்க கடகராசினியர்களுக்கு எல்லா விதத்திலுமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்திருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு பல சாட்சி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்களே நடக்காது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி பரிகாரத்தையும் நீங்கள் மறக்காமல் செய்து வாருங்க. பரிகாரத்தை செய்யும் பொழுது மனதில் ஒரு தெளிவு, மனதில் ஒரு நிம்மதி கூட உங்களுக்கு பிறக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரி பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.